வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பச்சை மிளகா மண்டி செய்ய போகிறேன். சிம்பிளான ரெசிபி தான், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இது பானை வச்சுங்க. அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிங்க. அதுக்கு தாளிப்பு வெந்தயம் கடுகு போடுங்க. கருவேப்பிலை போடுங்க. பாருங்கள், இந்த முழு பூண்டா உரித்து கொஞ்சம் போடுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுங்க. போதும் இவ்வளோ வதங்கினது. இப்போ பச்சை மிளகாயை போடுங்க. இது இந்தியா மிளகா, பச்சை மிளகா நல்லா உரப்பாக இருக்கும். கொஞ்ச நேரம் வதக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு எலும்புச்சம்பழம் அளவு புளி எடுத்து இந்த மாதிரி திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இவ்வளவு தான் இதுக்கு போடுறது. பாருங்கள், இது நல்லா இந்த மிளகாயெல்லாம் வெந்து கொதித்து வரட்டும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த அளவு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் திக்காக வரட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். மிளகாய் மண்டி, பச்சை மிளகாய் மண்டி பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.